வணக்கம் சார். வணக்கம் சத்யா. தங்கம், வெள்ளி இது 2த்தினுடைய விலையும் ஏறிக்கிட்டே போகுது. ஸோ மக்கள்லாம் எப்படி இத அஃபோர்ட் பண்ணுவாங்க? இவ்ளோ விலை ஏறுதே அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் இடிஎஃப்ஸ்ல நெறைய இன்ஃப்ளோஸ் வருது. மாசம் மாசம் அந்த இன்ஃப்ளோ அதிகரிக்குது அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடியுது. ஸோ இந்த கோல்ட் அண்ட் சில்வர் ரேலிக்கு பின்னாடி என்ன நடக்குது? இருந்தாலும் மக்கள் ஏன் இடிஎஃப்பை இவ்ளோ நம்பி முதலீடு செய்றாங்க சார்? தங்கம், வெள்ளி விலை வந்து ஏறினே தான் இருக்கு. இப்ப இல்ல, முன்னாடியே நடுவுல ஏறும். அப்பெல்லாம் ஏறும்போது நம்மளை பற்றி அதிகமாக நம்மளை மாதிரி இடிஎஃப்லாம் அப்போ பற்றி அவேர்னஸ் அதிகமாக கிடையாது. இப்போ கடந்த ஒரு 3-4 வருஷமாக தான் நிறையா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட், ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ், தென் ஃபின் இன்ஃப்ளூயன்சஸ் இவங்கெல்லாம் வந்து ஓடிடிலையும் மீடியாலையும் வந்து சோஷியல் மீடியாவில் இதை பற்றி அதிகமாக பேசுகிறதுனால அவேர்னஸ் அதிகமாக இருக்குது. இந்த எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு வகையில் ஹாப்பி. என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் கோல்டு, ஃபிசிக்கல் சில்வர் வாங்காதீங்க, இடிஎஃப்ல வாங்குங்க அப்படின்னு நம்ம சொன்னதை மக்கள் கேட்க ஆரம்பிச்சு இப்போ இடிஎஃப்ல இன்ஃப்ளோ வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. அதிகபட்ச இடிஎஃப் வேலை வந்து உச்சபட்சத்துக்கு தொட்டுச்சு. நிறைய கம்பெனிஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸு சில்வர் இடிஎஃப்பை லம்சமாக நிறுத்துங்க அப்படின்னாங்க. சில்வர் ஒரு உச்சபட்ச விலைக்கு போனப்போ லம்சம் அவாய்ட் பண்ணுங்க, எஸ்ஐபி மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டும் சொன்னாங்க. பிகாஸ் அதோட இன்ஃப்ளோ வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. இதுக்கு பின்னாடி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க, அதனால ரேட்டு ஏறுது. ஓகே, இதே தான் நடந்தது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திமேட்டிக் ஃபண்டில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணாங்க. நிறைய திமேட்டிக் ஃபண்ட்ஸ் வந்துச்சு, எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணாங்க, ஹை இன்ஃப்ளோ வந்தது. ஸோ எப்போவுமே வந்து எல்லாரும் ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஒரு கான்செப்டில் இது ஏறுது. வேற இன்னொரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா, குளோபலாக வந்து நிறைய அன்சர்டனிட்டி இருக்குது. யூஎஸ் எஸ்பெஷலி ஜனவரி 2025 ட்ரம்ப் வந்து பதவியேற்கிறாரு. ஸோ இந்த கடந்த ஒரு வருஷமாக, பட் செப்டம்பர் 2024 மார்க்கெட் விழ ஆரம்பிச்சிருச்சு, ஈக்விட்டி மார்க்கெட்டு. ஸோ ஜனவரியில் அவர் பதவி ஏற்கிறாரு. ஏற்கனப்புறம் உடனே இந்த டாரிஃப் அது ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அதை இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை இம்போஸ் பண்ண உடனே ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் குளோபலாக வந்து ஈக்விட்டி மார்க்கெட் டவுன் ஆகுது. அதோட இம்பேக்ட் இங்கே இந்தியாவிலேயே ஈக்விட்டி மார்க்கெட் டவுன் ஆகுது. ஸோ இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் டவுனாக இருக்கும்போது எப்போவுமே என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு பரிமாணமாக இருக்கிற கமாடிட்டிஸ் வந்து மூவ்ஸ் ஆகும். ஸோ இந்த கடந்த 1.5 வருஷமாக வந்து சில்வரோடதும் கோல்டோடதும். ஸோ கோல்டோடது எப்போவுமே ஏறும், சில்வர் வந்து நெக்ஸ்ட் கோல்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த உடனே சில்வரோட விலை வந்து அதிகமாக ஏறுது. சில்வரோட டிமாண்ட் ஏன் அதிகமாகுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து எல்லாரும் சொல்கிறது, அது ஆல்மோஸ்ட் 200% உண்மை. இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வந்து சில்வரில் அதிகமாக இருக்குது. ஆஃப் லேட் வந்து இபிஆர் ஸ்டார்டட் ப்ரொமோட்டிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு. ஸோ இவியோவில் வந்து சில்வரோட பங்கு வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு காரில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 8 கிராம் சில்வராது தே ஆர் யூஸிங். ஸோ இன்றைக்கி எவ்வளோ கார் மேனுஃபேக்சரிங் ஆகுது. ஸோ கார்லேயோ இல்லை எனி எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் சில்வரோட யூசேஜ் இருக்குது. எல்லா சோலார் பேனல்லையும் சில்வர் வருது. தென் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்லேயும் சில்வர் இருக்குது. ஸோ அப்போ வந்து சில்வருக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகும். இந்த சமயத்தில் நம்ம முக்கியமாக ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னா, சில்வர் நமக்கு நார்மலாக எங்கேருந்து வரும்னா வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு வரும். அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னு சொல்லப்படுற சைனா, இந்தியா இந்த பக்கம் வரும். ஸோ அங்கேருந்து தான் சில்வர் வந்து நார்மலாக வந்துட்டு. இப்போ கடந்த ஒரு 1.5 வருஷமாக சில்வரோட மூவ்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, வெஸ்ட் கண்ட்ரிலேருந்து இட்ஸ் கோயிங் டு யூஎஸ். ஓகே. ஸோ அங்கே வந்து மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து சில்வரோட யூசேஜ் வந்து யூஎஸில் அதிகமாக ஆரம்பிக்கும் போது இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா டிமாண்ட் ஆகுது. இங்கே வந்து கிடைக்க மாட்டேங்குது. சப்ளை, அதாவது டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை இல்லை. நமக்கு வர வேண்டிய சில்வர் வரதில்லை. ஸோ அப்போ என்ன ஆகும், அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா ரேட் வந்து ஏற ஆரம்பிக்குது. ஸோ சில்வர் ஒன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். கோல்டு கூட ஓரளவுக்கு இறங்கும்போது மெதுவாக தான் இறங்கும். பட் சில்வர் இஸ் ஹைலி வாலடைல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டோட டிஸ்கஸ் பண்ண வரைக்கும், அனலிசிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில்வர் இட் ஹஸ் டச் த பீக். ஸோ இட் வில் கம் டவுன். இன்னொன்று வந்து நம்ம எஃப்எம்ஓன்னு ஒன்று சொல்லுவோம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ இது அடுத்த ஃபேக்டர். ஸோ நம்ம இதை மிஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏறுற சமயத்தில் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் டு தட். ஸோ இது எல்லாமே சேர்ந்த ஃபேக்டர்ஸ் தான் இந்த ரேலிக்கு காரணம். ஓகே. ஸோ குளோபல் அன்சர்டனிட்டி சொல்கிறீங்க. பட் பொதுவாக குளோபல் அன்சர்டனிட்டி நடக்கும்போது நம்ம கோல்டு தான் ஹெட்ஜிங் டூலாக பார்ப்போம். சில்வருக்கு அந்த ரோல் இருக்கா? அந்த மாதிரி ஒரு ரோலை சில்வரால் ப்ளே பண்ண முடியுமா? கரெக்டான நல்ல கொஸ்டின். பிகாஸ் கோல்டு இஸ் ஆல்வேஸ் பிளேட் ஆஸ் அ ஹெட்ஜிங் மெட்டீரியல். பட் சில்வரை வந்து நெக்ஸ்ட் கோல்டுன்னு சொல்கிறதுனால அதோட யூசேஜ் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஃப்யூச்சரில் சில்வரோட டிமாண்ட் அதிகமாகும். பட் என்னன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கான சப்ளை இருக்கும். பட் இந்த ரேட் வந்து இட்ஸ் அன் எக்ஸார்பிடன்ட் ரேட்டு.
ஸோ சில்வரையும் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் யூசிங் த ஹெட்ஜிங் மெட்டீரியல்ஸ். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, கோல்டை ஒண்டி நம்பி இல்லாமல் இப்போ சில்வரையும் அடிஷ்னலாக சேர்த்துக்கிறாங்க. பட் சில்வரை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்ததுனால சில்வரோட டிமாண்டும் வந்து அதிகமாக இருக்குது. ஈஸ்டர்ன் சைடில் சப்ளை கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இடிஎஃப்லோட வந்து சில்வரோட ரேட் அதிகமாகுது. ஸோ ரேட் அதிகமாக இன்ஃப்ளோவும் வந்துட்டே இருக்குது அதுக்கு ஏற்ற அளவுக்கு. ஸோ அதனால தான் இந்த ஒரு ப்ரைஸ் ஹைக்கில் இருக்குது, பீக்கில் இருக்குது. சில்வரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நாங்கள் ஹால்மார்க்கிங் கொண்டு வரோம், சில்வரை பிளட்ஜ் பண்ணுறதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டே அப்ரூவல் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் 2025ல பார்த்தோம். ஸோ இதனாலேயே மக்கள் கோல்டு வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்குது, அவ்வளோ பணம் கொடுத்து வாங்க முடியாது, இனிமேல் வெள்ளி வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு டேர்ன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி எடுக்கிறாங்கன்னா அது சரியா இருக்குமா சார்? அப்படி நம்ம டைரெக்டாகவும் சொல்லிட முடியாது. பிகாஸ் அதுக்காக ஒன்றும் கோல்டோட ப்ரைஸ் கம்மி ஆகலை. கோல்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் பேரலாக என்ன பண்ணுறாங்கன்னா அடிஷ்னலாக தே வாண்டட் டு இன்வெஸ்ட் இன் சில்வர். நீங்கள் சொன்ன காரணம் வந்து பேங்க் வந்து சில்வரையும் வந்து பிளட்ஜ் பண்ணி மார்க்கேஜ் பண்ணி நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால சில்வருக்குள்ளே போகிறாங்க. சில்வரை வந்து ஃபிசிக்கல் சில்வராக பாராக வாங்கி வச்சுக்கிறாங்க. ஓகே, இப்போ பட் மற்றபடி சில்வரை வந்து ஆர்னமெண்ட்டாக பொருளாக வாங்குறது இல்லை. வெசல்ஸோ பாத்திரமோ அது மாதிரிலாம் யாரும் வாங்குறது இல்லை. சில்வர் பாரை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்புறம் இந்த நாய்ஸ் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால சோஷியல் மீடியாவில் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் தே லான்ச் சில்வர் இடிஎஃப். இந்த கடந்த ஒரு 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 10 மாதத்துக்குள்ளே ஏகப்பட்ட சில்வர் இடிஎஃப் புது ஃபண்ட் வந்திருக்கு. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸும் இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸாக யூஸ் பண்ணிட்டு தே லான்ச்சிங் கோல்டு அண்ட் சில்வர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். அதாவது அந்த ஃபண்டில் வந்து இட்ஸ் ஆக்ஸ் டைனமிக்கலி கோல்டு சில்வர் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார், ஃபண்ட் மேனேஜர்னு கிடையாது, இது வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரொபோசிஷனை மாற்றிப்பாங்க. அந்த வித்தின் த ஏஎம்சியில் இருக்கிற கோல்டு ஃபண்ட்லையும் சில்வர் ஃபண்ட்லையும் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா மற்ற அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸில் இருக்கிற கோல்டு அண்ட் சில்வர் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இடிஎஃப்ல. ஸோ அந்த மாதிரி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் வர ஆரம்பிச்சிது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கிறதுனால நாய்ஸ் லெவல் வந்து இடிஎஃப்ல இன்க்ரீஸ் ஆனது அப்படிங்கிறதுனால சில்வர் இடிஎஃபோட ஃப்ளோ வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது. ஸோ இடிஎஃப் பற்றியும் நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம பேசின மாதிரி இடிஎஃப்ஸில் இன்ஃப்ளோஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வருது. ஸோ மக்கள் தேவைக்கு அதிகமான எக்ஸ்போஷரை இந்த மாதிரி இடிஎஃப்ஸில் இல்லை சில்வரில் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்களா அதோட ஹை ரேலியை பார்க்கும்போது? கண்டிப்பாக. பிகாஸ் ஒரு ரிஸ்க் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு 15% நீங்கள் சில்வரில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் சில்வரே இல்லை அப்படின்னா நீங்கள் அதுவும் இப்போ இந்த சில்வர் எப்போலேருந்து பார்த்தோம்னா இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் சில்வர் ஹஸ் டச்ட் த பீக். ஒய்டிடி ரிசல்ட்ஸ் இந்த ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 நாளில் இட் ஹஸ் கிவன் கிட்டத்தட்ட 26% ரிட்டர்ன்ஸ் சில்வர். வேறஸ் இந்த லாஸ்ட் 1 இயரில் சில்வர் ஹஸ் கிவன் 200% ரிட்டர்ன். கோல்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 56% 60% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த லாஸ்ட் 1 இயரில். ஸோ அப்போ வந்து சில்வரில் எக்ஸ்போஷர்ஸ் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் டேக்கிங் அதிகமாக. இது ஏறும்னு நினச்சிட்டு வாங்குறாங்க. பட் இது வந்து கண்டிப்பாக வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இட் ஹஸ் டச் த பீக். ஸோ ஒரு எஸ்ஐபியாக நீங்கள் சில்வரில் போடுறீங்க, என்னோட பர்சன்டேஜ் இருக்கட்டும் அப்படின்னா நம்ம தாராளமாக சொல்கிறோம். பட் ஷார்ட் டேர்மாக கால்ஸ் எடுத்து நீங்கள் கரெக்டான டைமிங்கில் என்ட்ரி ஆகி கரெக்டான டைமிங்கில் வெளியில் வரணும் அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம். இஃப் யூ ஆர் ஹேவிங் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சில்வர் இடிஎஃப்ல வாங்கியிருக்கீங்க லம்சமாக அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் டெஃபினட்டாக அதை வந்து ஒரு 100% ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1 lakh போட்டிருந்தீங்கன்னா இட் வுட் ஹவ் டச்ட் 2 lakh rupees. ஸோ 2 lakh rupeesங்கிறது எனக்கு கிட்டத்தட்ட 6 monthஸில் நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியில் வர்றதுங்கிறது தான் நல்லது. மேபி நீங்கள் அதுக்கப்புறமா ஒரு எஸ்ஐபியாக வேணால் அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. உங்களோட அசெட் அலோகேஷனில் கமாடிட்டிஸும் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 10-15%. அதை வந்து நீங்கள் சில்வர் கோல்டு காம்போவாக எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா ஆப்வியஸ்லி ஹைப்ரிட்டில் மல்டி அசெட் இருக்குது. ஸோ அதில் ஒரு 15% எக்ஸ்போஷர். இப்போ ஆனால் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸும் 15-18% வச்சுருந்து. முன்னாடி எல்லாருமே 20%, 25% வச்சுருந்தாங்க. இப்போ ஸ்லோலி தே ஆர் ரெடியூசிங் தேர் எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் கமாடிட்டிஸ். ஸோ கிட்டத்தட்ட 15%லேருந்து 10%க்குள்ளே தே ரெடியூஸ் தட் எக்ஸ்போஷர். ஸோ அப்போ என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டோட ரேட்டும் சில்வரோட ரேட்டும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது. ஓகே, அவங்க நினச்ச மாதிரி சம்டைம்ஸ் இறங்குறதும் கிடையாது. பட் அதனால அவங்க எக்ஸ்போஷர்ஸ் சேஃபாக ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்போஷர்ஸை கம்மி பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி வேணா நீங்கள் மல்டி அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் இப்போ அதுக்கு நிறைய ஒரு லைம் லைட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடிஎஃப் கோல்டோ சில்வரோ ஆக்சுவல் கோல்டு அண்ட் சில்வரை விட அந்த ரிட்டர்ன்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும், வொலட்டிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அப்போ இடிஎஃப்பை ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸோ இல்லை வேற ஒரு ட்ரேடர்ஸ் ஷார்ட் எடுக்கிறது மூலமாவோ அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா சார்? அதை மேனிப்புலேட் பண்ண முடியும்? கண்டிப்பாக. ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ்லேயே ஒவ்வொரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட என்ஏவி வந்து வித்தியாசப்படும்.
அவங்க எந்த இது ரொம்ப நல்ல கொஸ்டின். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸோட ETF இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ETF இருக்குது. நிப்பானில் ஒரு ETF இருக்குது, யூடிஐயில் ஒரு ETF இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம், we are not quoting that. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த ETF-க்குள்ளே இருக்கிற பர்ச்சேசஸ், பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அதிகமாக விற்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு டேல சில்வர் ரேட் ஏறி இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஏறும். வேற இன்னொரு இதில் வைக்கும்போது விற்கிறாங்க அப்படின்னா வாங்குறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா சில்வர் ரேட் ஏறி இருந்தாலும் இவங்களோட NAV ஏறாது. ஸோ அதனால டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ஆஃப் ETF-க்கு வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி இருக்குது. பட் அதோட வேரியேஷன்ஸ் வந்து ஹியூஜ் வேரியேஷன் இருக்காது. ஹார்ட்லி ஒரு 0.5 to 1% வேணா வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவலில் அவங்களோட ரிட்டர்ன்ஸை இம்பேக்ட் பண்ணாது. பட் இதுதான் அதில் கான்செப்ட். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு 15% அதில் ஒரு அலோகேஷன் வச்சுக்கோங்க, அது ஒரு SIP-யாக எடுங்க. இல்லை ஷார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ETF-ல தான் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அதில் உங்களுக்கு நான் சொன்ன இந்த வேரியேஷன்ஸ் இருக்க தான் இருக்கும். பட் அது வந்து உங்களுக்கான சாய்ஸ், எந்த பர்டிகுலர் ETF-ஐ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது மெட்டல் அலோகேஷனுக்கு அப்படின்னு ஒரு 15 to 20% ஆவரேஜாக எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த 15 to 20% முழுக்க ETF ஃபார்மேட்டில் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? இல்லை, ஒரு நான் சொன்ன மாதிரி நம்ம முன்னாடி இப்போ கொஞ்சமாக பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் ஆர்னமெண்ட்டுக்காக மட்டும் கோல்டை வாங்குறாங்க. காயினாக கோல்டு வாங்குறத கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டா நல்லது. ஏன்னா நீங்கள் ETF-ல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி ஆர்னமெண்ட்டாக வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் போய் ETF-ஐ விற்றுட்டு கோல்டு ஆர்னமெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகே. ஸோ அப்படி கேட்கும்போது நீங்கள் ETF-ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ETF-ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெசிடென்ட் இருக்குது அப்படின்னா, நான் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கோ ஃபார் அ மல்டி அசெட் ஃபண்டு. ஹைப்ரிட்டில் மல்டி அசெட் ஃபண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஓவரால் கான்ட்ரிபியூஷனில் நீங்கள் ஒரு 5 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 15% வந்து கமாடிட்டிஸில் இருக்குது. ஸோ கமாடிட்டிஸில் என்னென்ன இருக்குது? சில்வர் இருக்குது, கோல்டு இருக்குது, சில கம்பெனிஸ் தேர் இன்வெஸ்டிங் காப்பர். ஸோ அப்போ அந்த 15%ஓட எக்ஸ்போஷர்ஸ் உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ நீங்கள் 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 40,000 ரூபா, ஒரு 30,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு இதில் கிடச்சிருது கமாடிட்டிஸில் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா. SIP-ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ETF-ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எதனால் முக்கியமாக நம்ம ETF-ல இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறோன்னா, அதோட லிக்விடேஷன் வந்து ரொம்ப ஈஸி. இட்ஸ் லைக் அதர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி தான். 2 days கிரெடிட் வந்துடுது. ஸ்மால் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஃபீ வந்து ரொம்ப கம்மி. ஸோ பேசிவ் ஃபண்ட்ஸுங்கிறதுனால ETF ஃபண்டுங்கிறதுனால அதோட மேனேஜ்மெண்ட் ஃபீ வந்து ரொம்ப கம்மி. ஹார்ட்லி டைரக்ட் மோட்லலாம் போனால் 0.2%, இதில் போனோம் அப்படின்னா 0.3%, 0.4% வரும் ரெகுலரில். ஸோ அதோட இது வந்து ரொம்ப கம்மி கம்பேர் டு ஆக்டிவ் ஃபண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ETF இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ கோல்டு அண்ட் சில்வர் ETF-ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இப்போ வெள்ளிக்கு கிடைச்சிருக்கிற இம்பார்ட்டன்ஸ்னால என் போர்ட்ஃபோலியோவில் நான் கோல்டையும் தாண்டி வெள்ளிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அலோகேஷன் தரணும், ஒரு ஸ்பேஸ் தரணும் அப்படிங்கிற கட்டாயம் ஏற்பட்டிருக்கா? இல்லை, அந்த கட்டாயத்தை மாற்றுறதுக்காக தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோவில் சொல்கிறோம். கோல்டு அண்ட் சில்வர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் வந்துச்சு. ஸோ இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் கிளைண்ட்டுக்கு கமாடிட்டிஸ் கேட்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் ஐ ரெக்கமெண்ட் கோல்டு அண்ட் சில்வர் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் SIP-ல. அதுவும் அவங்க ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 5%. இது வரைக்கும் இல்லவே இல்லை அப்படின்னா. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், இந்தியாவில் இருக்கிற அசெட் கிளாஸில் கோல்டு எல்லாத்தையும் இருக்குது. என்கிட்ட கோல்டு சஃபிஷியண்ட்டாக ஃபிசிக்கல் கோல்டே இருக்குது சார் என்னோடய ஓவரால் நெட்ஒர்த்தில் எங்கள் வீட்டில். ஏன்னா ஒவ்வொரு குடும்ப தலைவிகள் கீழே பின்னாடியும் அவ்வளோ தங்கம் கண்டிப்பாக சேர்ந்துருக்கு. ஸோ அப்போ அப்படி எனக்கு சில்வர் மட்டும் வேணும் அப்படின்னா சில்வர் ETF-ஆக எடுத்துக்கலாம். எனக்கு கோல்டு வேண்டாம் சார், ஆல்ரெடி ஐ ஹேவ் சஃபிஷியன்ட் கோல்டு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போஷர். பட் சில்வர் இஸ் ஹைலி வாலடைல். வேற நீங்கள் கோல்டு சில்வர் காம்போவில் போனீங்கன்னா கூட உங்களால் வாலடைலை நீங்கள் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ண முடியும். வெறும் நீங்கள் சில்வர் ETF எடுத்துட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஹைலி வாலடைல் அண்ட் ஹை ரிஸ்க்கு. பட் இன்னைக்கு வந்து அதோட ட்ரெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பீப்புள் ஆர் ப்ரிஃபரிங் ஃபார் இட். இந்த ETF இன்ஃப்ளோஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, நிறைய மக்கள் இதில் முதலீடு செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம்ல சார். இதில் ஏதாவது ட்ராபேக்ஸ் இருக்குமா? லாங் டேர்மில் பார்க்கும்போது நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ளே வரதுனால நமக்கு ரிட்டர்ன்ஸ் குறையிறதோ இல்லை டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிறதோ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ளே வரதுனால ரிட்டர்ன் குறையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. பட் நம்ம ஓவராலாக மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து பீக்குக்கு போய் ஓவராலாக செல்லர்ஸ் ஸ்டார்டட் டூயிங் இன் டு தட். ஸோ அதுக்கான இன்ஃப்ளோ வரல அப்படின்னா அந்த ஒரு பீக்கை டச் பண்ணிச்சுன்னா டெஃபினட்டாக வி ஷுட் ஃபைண்ட் அவுட் தட் ரீசன்ஸ். இப்போ குளோபலில் மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகும்னா ETF-ஓட சில்லரோட ரேஞ்ச் கம்மியாகும். ஸோ அங்கே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து
ஒரு நமக்கு போஸ்ட் கோவிட் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட் வில் ஸ்டார்ட் பிக்கிங் அப். ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் வில் ஸ்டார்ட் பிக்கிங் அப்னா ஆப்வியஸ்லி சில்வரோட ரேட் வந்து கம்மியாகும். ஸோ அந்த பீக்கை வந்து உடைக்கும். ஒரு பீக் வந்து உடஞ்சே ஆகணும், இல்லைன்னா ஹவு லாங் இட் வில் கோ இன் டு த பீக். அந்த பீக் எப்போ உடையும் அப்படிங்கிறது தான் தெரியல. 22ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சில்வர் வந்து கிட்டத்தட்ட 8% டவுனு. வெரஸ் அன்னைக்கு சாயங்காலம் ட்ரம்ப்போட இந்த கிரீன்லேண்டோட அனௌன்ஸ்மெண்ட்டு அதில் பாசிட்டிவ் கால் எடுத்ததுக்கப்புறம் திருப்பி நேற்றுக்கு வந்து சில்வர் ஹஸ் இன்க்ரீஸ்டு பை கிட்டத்தட்ட 8%. 23rd, இன்னைக்கு நம்ம 24th இருக்கோம். ஸோ இந்த சினாரியோவில் பார்க்கும்போது எல்லாரும் பீப்புள் ஹவ் எக்ஸ்பெக்டட் 22க்கு அப்புறமா விழ ஆரம்பிக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு, வேற நேற்றுக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்குது. அடுத்த ஒரு 3 நாள் வந்து மண்டே அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் உண்டு. வேற நமக்கு இந்தியாவில் வந்து திருப்பி டியூஸ்டே அன்னைக்கு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது, போஸ்ட் ரிபப்ளிக் டே. ஸோ எப்படி இருக்குங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அனலிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறது இட் ஹஸ் டச் த பீக். ஸோ இட்ஸ் நாட் த ரைட் டைம் டு என்டர் ஃபார் சில்வர் ஆஸ் அ லம்சம். வேற நீங்கள் லாங் டேர்மில் எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு நான் இப்போலேருந்தே போட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எஸ்ஐபிக்கு நீங்கள் என்றைக்கு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ரெகுலர் இன்டர்வலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் ரொம்ப காஷியஸாக இருங்க. உங்கள் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் அதுக்கான அலோகேஷன் 10லேருந்து 15 இருக்கட்டும். நம்ம போர்ட்ஃபோலியோல கோல்டு வந்து ஒரு பேலன்ஸ்க்காக நம்ம வச்சிருக்கோம், ஈக்விட்டியை பேலன்ஸ் பண்றதுக்காக கோல்டு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ நம்ம போர்ட்ஃபோலியோல சில்வரோட ரோல் என்ன சார்? போர்ட்ஃபோலியோவில் சில்வரோட ரோல் இப்போதாம அதிகமாகிட்டே வருது. கடந்த 2 வருஷமாக தான் சில்வர், ஈவன் ஃபண்ட் மேனேஜர்ஸே சில்வர் இடிஎஃப்ல தே ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இந்த லாஸ்ட் 1.5 yearsல தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சில்வரோட ரோல் வந்து பெருசாக இல்லை. பட் சில ஏஎம்சிஸ் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே கால் எடுத்து சில்வர் ஃபண்ட்ஸ் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து சில்வரோட ரோலும் இருக்கும் கண்டிப்பாக கமாடிட்டியில். எப்போ அதுக்கான ரெகுலேஷன்ஸ் வந்து பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் யூஸிங் தட், இண்டஸ்ட்ரியல் சப்ளையும் அதுக்கு இருக்குது அப்படின்னா இனிமேல் சில்வரோட ரோல் இருக்கும் கமாடிட்டிஸில். பட் அதே 15%ல் ஓவரால் கோல்டோட பர்சன்டேஜ்லேருந்து சில்வர் தன்னோட கான்ட்ரிபியூஷனை எடுத்துக்கும். ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் த டே. ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்கும். உங்களோட ஓவரால் பர்சன்டேஜில் கமாடிட்டிஸில் நம்ம சொல்கிற 15%ங்கிறது இன்க்ளூடிங் கோல்டு, சில்வர். இல்லை நாளைக்கு காப்பரை ரெகுலேட் பண்ணி அதையும் கொண்டு வந்துட்டாங்க, காப்பர் யூசேஜ் நிறைய இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே இருக்குது காப்பர் யூசேஜ், பட் அதை ரெகுலேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா தென் ஆப்வியஸ்லி அதுவும் உங்களோட கமாடிட்டிஸில் உங்களுக்குள்ளே சேர்ந்துடும். ஸோ இதுதான் ஃபேக்ட். ஃபைனலாக மக்களுக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ போய் நான் ETF வாங்கலாமா இல்லை ஃபிசிக்கலாக பார்ஸ் மாதிரி வெள்ளி வாங்கலாமா அப்படிங்கிறதா தான் இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க பீக்கில் இருக்குது சில்வர் அப்படின்னு. ஸோ இந்த டைமில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே என்டர் ஆகலாமா சார்? லம்சமாக என்டர் பண்ணுறத என்னை கேட்டால் வேணாம்பேன். நிறைய பேருக்கு அகெயின்ஸ்டாக கூட சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சொன்னதுக்கப்புறம் சில சமயத்துலலாம் இறங்கும், நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்ன கேட்டால் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இட் ஹஸ் டச் த பீக். ஸோ லம்சமாக இந்த நேரத்தில் சில்வருக்குள்ளே போகாதீங்க. கோல்டில் தாராளமாக லம்சமாக போங்க. கோல்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சில்வர் ஹஸ் டச் இட்ஸ் பீக்கு. ரெகுலர் இன்டர்வலில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இடிஎஃப்லேயே எஸ்ஐபி போடுறீங்க, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி போடுறீங்கன்னா சில்வரை ஆட் பண்ணிக்கோங்க. பட் திருப்பி நீங்கள் ஒரு ஷார்ப் கரெக்ஷனை பார்ப்பீங்க. அந்த ஷார்ப் கரெக்ஷனை பார்க்கும்போது பேனிக் ஆயிராமல் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் லம்சம் ஐ வில் சே பிக் நோ நோ. ஸோ இந்த சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட், சில்வர் ETF சுற்றி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்தது. அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேலும் ET தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.